ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் போண்டா சூப்பராக மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேங்க. பொட்டுக்கடலை ஒரு கையளவு அடித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு, இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ மாவு கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 மிளகாங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு இது மட்டும்தான், வேறு எந்த மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. ஒரு கையளவு கருவேப்பிலை, மல்லி இலை ஒரு கையளவு, இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கையளவு பொட்டுக்கடலைங்க, அதை போட்டால் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வருங்கிறதுக்காக பொட்டுக்கடலை மாவு வந்து அடித்து போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் சோடா உப்புங்க, மாவு சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு வந்து ஒரு குட்டி ஸ்பூனில், ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நம்ம போண்டா சுடுற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் இட்லி மாவுங்க, வீட்டில் அரைச்ச இட்லி மாவு நான் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போண்டா நல்லா வருங்க, சூப்பராக வரும். இப்போ எண்ணெயை காய வச்சு நாம் இதை குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் போண்டா நாங்கள் இப்படி தாங்க சுடுவோம். நீங்கள் வந்து போண்டா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான மொறு மொறுன்னு போண்டா ரெடிங்க. வாங்க போண்டா சாப்பிடலாம். சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.